ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு பெஸ்டான ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799. வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் தான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? Due to an increase of 20% in the price of rice, the consumer decreases his consumption by 5%. What is the percentage change in total expenditure? திடீர்னு அரிசி விலை பாத்தீங்கன்னா ஒரு 20% அதிகமாயிருச்சு. ஸோ இதனால கன்சூம்ஷன் எவ்வளவு கம்மியாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 5% வந்து கம்மியாயிருக்கு. அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும், செலவுல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரிசியின் விலை 20% அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் தனது நுகர்வு 5% குறைவடைந்துள்ளது. மொத்த செலவினத்தின் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன கான்செப்ட்னா, இப்போ 1 கிலோ அரிசியோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு இருந்திருக்கு. ஓகேவா? திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அரிசியோட விலையை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த விலைய எவ்வளவு மாத்திட்டாங்க? ஒரு 20% அதிகப்படுத்திட்டாங்க. 120 ரூபாயா மாத்திட்டாங்க. இப்போ கடைக்கு போனீங்கன்னா 1 கிலோ அரிசியோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 ரூபாய். ஆனா உங்க கையில எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100 ரூபாய் தான் இருக்கு. இப்போ நீங்க கடைக்கு 100 ரூபாய் கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ அரிசியை 100 ரூபாய்க்கா தருவாங்க? இல்ல, தரமாட்டாங்க. ஏன்னா 1 கிலோ அரிசியோட விலை இப்ப 120 ரூபாய். அப்ப 120 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 100 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. அப்போ வெயிட்ட கம்மி பண்ணி கொடுப்பாங்க. 1 கிலோ வாங்கின இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதானே? சோ 1000 கிராம் வாங்கின இடத்துல உங்களுக்கு என்னது, நீங்க கொண்டு போற 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதானே? சோ 1 கிலோ வாங்கின இடத்துல 1 கிலோவை விட கம்மியா வாங்குவீங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? உங்களோட நுகர்வு வந்து கம்மியாயிருக்கு. அப்ப நுகர்வு எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருச்சா? 1 கிலோ அரிசியோட விலை 100 ரூபான்னு வித்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு 120 ரூபாயா மாறிடுச்சு. ஆனாலும் நம்ம கையில 100 ரூபாய் தான் இருக்கு. 100 ரூபாய்க்கு தான் அரிசி வாங்க போறோம். அப்ப இந்த இடத்துல நம்மளால 1 கிலோ அரிசி வாங்க முடியாது. 1 கிலோவை விட கம்மியா தான் வாங்க முடியும். சோ அந்த கம்மியான நுகர்வு எவ்வளவு சதவீதம்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்திருக்கேன்? x plus y plus xy divided by 100. சோ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் மெத்தட்லயே நீங்க வந்து பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஆனா எக்ஸாம்ல இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ நார்மல் மெத்தட்ல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். சோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவை நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இப்போ என்ன ஆகிருக்கு? பிரைஸ் வந்து 20% அதிகமாயிருக்கா? அப்ப எக்ஸோட வேல்யூவை நீங்க என்ன எடுத்துக்கோங்க? +20 எடுத்துக்கோங்க. நுகர்வு வந்து எவ்வளவு கம்மியாயிருக்கு? 5% கம்மியாயிருக்கு. அப்ப அது கம்மியாயிருக்கிறதுனால -5ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்க டிக்ரீஸ் ஆனதுனால மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதோட பிரைஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சோ சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? +20. ஒய் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? -5. எக்ஸ் இன்டு ஒய். சோ +20 இன்டு -5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். -20 இன்டு 5. சோ டிவைடட் பை 100 போட்டுடலாமா? சோ 20 + 5 +20 -5 ஆன்சர் என்ன வரும்? இங்க 15 வரும். சோ 15 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 20 இன்டு 5 100 தான். கீழேயும் 100 தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி விட்டுடலாமா? அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். 15 - 1 என்னது? 14%. ஓகேவா? சோ அப்ப நுகர்வு எவ்வளவு கம்மியா இருக்கு? சோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளவு சேஞ்சஸ் வந்து இருக்கு? 14%. ஓகேவா? சோ மொத்த செலவினத்தில்
சதவீத மாற்றம் எவ்வளவு 14%. 14%ங்கிறது ஆப்ஷன் டி. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி கூடி குறையுது அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. இன்க்ரீஸ் ஆகிறத பிளஸ்லயும் டிக்ரீஸ் ஆகிறதா மைனஸ்லயும் எடுத்துக்கணும். அப்படி இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். மேக்ஸ்ல நாம நிறைய டாபிக்ல இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த ஃபார்முலா வச்சு எப்படி ஷார்ட்டா போடுறதுன்னு நிறைய சம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, P alone can complete a work in 15 days. Q alone can complete the same work in 12 days. They start the work together, but after 3 days, P leaves the work. How much time will Q take to finish the remaining work? இது எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்? நான் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல பர்சன் லீவிங் ஜாயினிங் கூடிய கான்செப்ட்ல சொல்லி கொடுத்திருக்கேன். P மட்டும் ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்க முடியுமா? Q கிட்ட அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னா 12 நாட்களில் முடிக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க. ஆனா 3 நாட்களுக்கு பிறகு பி வந்து என்ன பண்றான்? வேலையை விட்டு போயிருந்தான். ஓகேவா? அப்போ மீதமுள்ள வேலையை முடிக்க கியூவுக்கு எத்தனை நாள் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பி ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கும்? 15 நாள்ல முடிக்கும். கியூ எத்தனை நாள்ல முடிக்கும்? 12 நாள்ல முடிக்கும். ஓகேவா? சோ இப்போ நீங்க இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. கிடைக்கக்கூடிய எல்சிஎம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கா இருக்கும். சோ 15க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 60 வரும். அப்படிதான் நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ 12 15 இருக்குன்னா பெரிய நம்பர் என்னது? 15. சோ இந்த நம்பர் எடுத்துக்கணும். இந்த 15 12ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது வந்து உங்களுக்கு எல்சிஎம் கிடையாது. ஓகே. சோ அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 15 டபுள் பண்ணா 30 ஆகும். 30ம் 12ஆல டிவைட் ஆகாது. ட்ரிபிள் பண்ணுங்க, 90 ஆகும். 90யும் 12ஆல டிவைட் பண்ண முடியாது. இப்போ 4 டைம்ஸ் பண்ணுங்க. 4 டைம்ஸ் பண்ணா என்ன வரும்? 60 வரும். அந்த 60 வந்து 15ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 60 தான் இதுக்கான எல்சிஎம்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 60 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க். இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்த வேலைன்னு சொல்லுவோம். அப்ப இதை 60யா மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த 15 அப்படியே தூக்கிட்டு வந்து கீழே போட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணி பாருங்க. சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 டைம்ஸ் போகும். அப்ப இதை 60யா மாத்தனா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 60யா மாத்தனா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த ஸ்டெப் வந்து எல்லா சம்முக்குமே சேமா தான் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ல என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய எல்சிஎம்ங்கிறது டோட்டல் ஒர்க், இந்த சைட்ல இருக்கிறது வந்து திறன். ஓகேவா? ஸோ எஃபிசியன்சி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பியோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கேக் பண்றாங்க அப்படின்னா பி வந்து 4 கேக் பண்ணிடுவான். அதுதான் பியோட திறமை. கியூவோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவாங்க. டோட்டல் டார்கெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கேக் பண்றதுதான் டார்கெட். ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணுங்க. அவர்கள் ஒன்றாக வேலையை தொடங்குகிறார்கள். ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க. ஆனா 3 நாளைக்கு அப்புறம் பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? 3 நாளைக்கு ஒன்னாதான் வேலை பாக்குறாங்க. அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை கேக் பண்ணுவாங்க? பி மட்டும் தனியா பார்த்தா 4 கேக் பண்ணுவான். கியூ மட்டும் தனியா பார்த்தா 5 கேக் பண்ணுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்தா எத்தனை கேக் பண்ணுவாங்க? 9 கேக் பண்ணுவாங்க. அப்படிதானே? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒன்னா வேலை பாக்குறாங்க? 3 நாள் ஒன்னா வேலை பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் பி வேலையை விட்டு போயிடுறான் அப்படின்னா அந்த 3 நாள் ஃபுல்லா ரெண்டு பேரும் ஒன்னா தானே வேலை பார்த்திருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 9 கேக் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா. அப்போ 3 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க? 27 கேக் பண்ணிருப்பாங்க. நமக்கு டார்கெட் எவ்வளவு? 60 கேக் பண்ணணும். அப்ப 60ல 27 பண்ணி முடிச்சாச்சு. சோ மீதி எத்தனை இருக்கும்? மீதி எத்தனை கேக் பண்ணணும்? 10ல 7 போனா 3. சோ 5ல 2 போனா 3. மீதி 33 கேக் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 3 நாள்ல 27 கேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வேலை முடிஞ்சோடனே யார் வேலையை விட்டு போயிடுறான்? பி வந்து வேலையை விட்டு போயிடுறான். அப்ப இப்ப வேலை பார்க்குற இடத்துல யாரு மட்டும் இருக்காங்க? கியூ மட்டும் இருக்கான். கியூவோட திறமை எவ்வளவு? கியூ ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான். ஓகேவா? நமக்கு டார்கெட் எவ்வளவு? 33 கேக் வந்து பண்ணி முடிக்கணும் இன்னும். ஏன்னா 60ல 27 பண்ணியாச்சு, மீதி 33 இருக்கு. இந்த 33 யார் பண்ணி ஆகணும்? கியூ தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பி வந்து வேலையை விட்டு போயிட்டான். கியூவோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான். அப்போ மீதி 33 கேக்கு. ஒரு நாளைக்கு 5 கேக்குன்னா 33 கேக் பண்ணி முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 33 டிவைடட் பை 5 கட் பண்ணா என்ன வரும்? 6.6 நாள் ஆகும்.
ஓகேவா, 6×5 30 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்தோம்னா திருப்பி 6×5 வரும். ஸோ 6.6 டேஸ்ல வந்து யாரு கியூ வந்து மீதி இருக்க வேலையை முடிப்பான். ஓகேவா, ஸோ மீதமுள்ள வேலையை முடிக்க கியூவுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆகும், 6.6 டேஸ் வந்து ஆகும். ஓகேவா, சப்போஸ் மொத்த வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், மீதி இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 6.6 டேஸ், ஏற்கனவே ஒரு 3 நாள் முடிஞ்சிருக்கு வேலை. ஸோ அப்போ டோட்டல் வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 9.6 டேஸ் வந்து ஆகும். ஓகேவா, ஸோ 9.6 டேஸ் இது வந்து டோட்டல் ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு. 6.6 டேஸ்ங்கிறது மீதி இருக்கக்கூடிய ஒர்க்கை மட்டும் முடிக்கிறதுக்கு 6.6 டேஸ் ஆகும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 25, 30, 50, 75. 25, 30, 50, 75 மீச்சியமாவே கண்டுபிடிக்க. ஸோ 25, 30, 50, 75. ஸோ இதில் நார்மலாக டானா வகுத்தல்ல போடாதீங்க, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இருக்கிறதுல எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். ஸோ அது 75. அந்த 75 எடுத்துட்டு வாங்க. இப்போ அந்த 75 இந்த நம்பரால டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. 25, 30, 50 இந்த 3 நம்பராலையும் நாம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியுமா? 25ஆல டிவைட் ஆகும், 30ஆலையும் 50ஆலையும் டிவைட் ஆகாது. ஏன்னா ரிமைண்டர் வரும், நமக்கு மீதி வரக்கூடாது. ஓகேவா, அப்ப நாம என்ன பண்ணணும், சோ 75 டிவைட் பண்ண முடியல, அப்ப இப்ப 75 டபுள் பண்ணணும். 75 × 2 150 வரும். இப்ப இந்த 150 25ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். ஏன்னா 6 டைம்ஸ் டிவைட் ஆகும். 30ஆல டிவைட் ஆகுமா? 5 டைம்ஸ் போட்டா 30ஆல டிவைட் ஆகும். 50ஆல டிவைட் ஆகுமா? 3 டைம்ஸ் போட்டா 50ஆல டிவைட் ஆகும். 75ஆலையும் 150 டிவைட் ஆகுமா? ஆகும். 2 டைம்ஸ் போட்டா டிவைட் ஆகும். அப்போ எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுது. அப்ப இந்த 150 தான் இதுக்கான எல்சிஎம்னு நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் இப்போ 75 2 டைம்ஸ் போட்டும் வரலன்னா அடுத்து என்ன மேம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்து 3 டைம்ஸ் போடணும். அதுலயும் வரலன்னா அடுத்து 4 டைம்ஸ் போடணும், அடுத்து 5 டைம்ஸ் போடணும். இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி பண்ணிருப்போம்னா 25, 30, 50, 75 போட்டு சோ காமனா இருக்க நம்பர் எடுத்து டானா வகுத்தல் போட்டு பண்ணிருப்போம். ஓகேவா, சோ நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லனா ஷார்ட்கட்ல போட்டீங்க அப்படின்னா குயிக்காவே பேப்பர் பென் இல்லாம நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the average of 10 numbers is 37 if each number is decreased by 2 what will be the new average? 10 எண்களோட சராசரி வந்து 37. ஒவ்வொரு எண்ணையும் 2ஆல் குறைத்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா, இதுல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 10 நம்பரோட சராசரி வந்து 37 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்னவா இருக்கும், அதோட சம் என்னவா இருக்கும், 10 × 37 370. ஓகேவா, சோ இப்போ பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நம்பரோட கூட்டுத்தொகை 370. ஒவ்வொரு நம்பரையும் 2 கம்மி பண்றோமா, அப்ப 370 - 2ன்னு போட்டு சோ ஆன்சர் என்ன வரும், 368ன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 10 நம்பரா சோ டிவைடட் பை 10ன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. சோ அப்படி பண்ணா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா, சோ கூட்டுத்தொகை 370 இது கரெக்ட் தான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பர்லயும் 2 2 2 2ன்னு குறைக்கணும். ஓகேவா, சோ இங்க 10 நம்பர் இருக்கு, 1 2 3 4 எக்ஸெட்ரா 10 நம்பர் இருக்கு. அப்ப இந்த நம்பர்லயும் 2 கம்மி பண்ணணும், இந்த நம்பர்லயும் 2 கம்மி பண்ணணும், இதுல 2 கம்மி பண்ணணும். அப்படியே 10 நம்பர்லயும் 2 2 2 2ன்னு கம்மி பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு கம்மி பண்ண வேண்டியது இருக்கும், 20 கம்மி பண்ணணும். இப்ப 10 நம்பரோட கூட்டுத்தொகை 370, ஒவ்வொரு நம்பர்லயும் 2 2 2 2 2ன்னு கம்மி பண்ணும்போது டோட்டலா 20 கம்மி பண்ண வேண்டியிருக்கும். அப்ப 10 நம்பரோட கூட்டுத்தொகை 370னா அதுல இருந்து நான் டோட்டலா 10 நம்பருக்கு எவ்வளவு கம்மி பண்ணணும், 20 கம்மி பண்ணணும். அப்ப -20 போட்டேன் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 350. அப்ப புதுசா இந்த 10 நம்பரோட கூட்டுத்தொகை என்ன வரும் உங்களுக்கு, 350. சோ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல 370 சோ 2 தானே கம்மி பண்றோம், அப்ப -2 போட்டுருவோம்னு போட்டுருவாங்க. சோ ஒரு நம்பர்ல -2 கம்மி பண்றீங்க, 2 நம்பர் பார்க்கும்போது 4 கம்மி பண்ணுவீங்க, 3 நம்பர் கம்மி பார்க்கும்போது 6 கம்மி பண்ணுவீங்க. அப்ப 10 நம்பருங்கும் போது எத்தனை கம்மி பண்ணுவீங்க, 20 கம்மி பண்ணணும். ஓகேவா, 10 நம்பரோட கூட்டுத்தொகை 350. இப்ப புதிய சராசரி கேட்டிருக்காங்க. அப்ப புதிய சராசரி உங்களுக்கு என்ன வரும், 350 டிவைடட் பை 10, 0 0 கேன்சல் ஆகிரும், 35. இதுதான் என்னது உங்களுக்கு புதிய சராசரி. சோ புதிய சராசரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி நாம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா, சோ இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக். சோ இது வந்து கான்செப்ட் புரியாம படிச்சோம்
படிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ணுவோம். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதை விடையும் இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். பேப்பர் பேனாவே எடுக்காம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஈச் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 2. ஒவ்வொரு எண்ணும் 2ஆல் குறைத்தால். ஓகேவா? அந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்பருமே 2ஆல என்ன பண்றோம்? கம்மி பண்றாங்க. சோ அந்த 2ங்கிறது ஒரு நம்பர் தானே, அதை என்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ ஈச் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை என். நம்ம ஆவரேஜ் டாபிக்ல நான் சொல்லி கொடுத்திருப்பேன். ஈச் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை என். ஒவ்வொரு நம்பரும் என்னால் குறைக்கப்பட்டால் அதோட ஆவரேஜும் என்னவாகும்? என்னால் குறைக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? சோ நான் சொல்றதை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நம்பரும் என்னால் குறைக்கப்பட்டால் ஆவரேஜும் என்னால் குறைக்கப்படும். ஒவ்வொரு நம்பரும் 2ஆல் குறைக்கப்பட்டால் அதோட சராசரியும் எதால குறைக்கப்படும்? 2ஆல் குறைக்கப்படும். இதுதான் இதோட ஷார்ட்கட். சப்போஸ் ஒவ்வொரு நம்பரும் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரும் 2ஆல பெருக்கப்பட்டால், ஓகேவா? when each number is multiplied by 2, average will also multiplied by 2. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல குறைச்சோம்னா ஆவரேஜ்லயும் 2 குறைக்கணும். ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஆவரேஜ்லயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜும் 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் பேப்பர் பெண்ணை இல்லாம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, ஆவரேஜ் ஆஃப் 10 நம்பர்ஸ், 10 நம்பரோட ஆவரேஜ் 37. ஈச் நம்பர்னா என்னது? ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல கம்மி பண்றாங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆவரேஜ்ல 2 கம்மி பண்ணணும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ நியூ ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா 37 மைனஸ் 2. சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 35. ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதா? ஆவரேஜ்ல ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல கம்மி பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ்ல 2 கம்மியாகும். சப்போஸ் அந்த ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஆவரேஜ்ல 2 மல்டிப்ளை பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் 2ஆல டிவைட் ஆகும். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இவ்வளவு தூரம் நீங்க எழுதவே வேண்டாம். ஓகேவா? சோ எல்லா மெத்தடையுமே தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெடிஷனல் மெத்தடும் தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் எக்ஸாம்ல ஷார்ட்கட் மறந்தாலும் ட்ரெடிஷனல் மெத்தட் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட்கட்டும் மறக்காது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, எக்ஸாம்ல பார்த்தோன்னே 37 மைனஸ் 2 35 போட்டுடலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல ஒவ்வொரு நம்பருமே 2ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 37 into 2 74 வரும். சப்போஸ் இது 2ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 37 divided by 2 போடணும். இங்க ஒவ்வொரு நம்பர்லயும் ஆட் பண்ணா ஆவரேஜ் ஆட் பண்ணணும், ஒவ்வொரு நம்பர்லயும் கம்மி பண்ணா ஆவரேஜ்லயும் கம்மி பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஆவரேஜ் கிளாஸ்லயே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஓகே, சோ ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in how much time will a sum of rupees 10,200 amounts to rupees 19,125 at the rate of 12.5% per annum at simple interest? Percentage கிளாஸ்ல ஒரு டேபிள் போட்டு சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஃபிராக்ஷனா ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. 12.5 எப்படி ஃபிராக்ஷன்ல ஞாபகம் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன்? 1/8. ஓகேவா? ஏன்னா 12.5 வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே 1/8 போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். 12.5 ஃபிராக்ஷன் ஃபார்ம் தான் என்னது? 1/8. எவ்வளவு காலத்தில் 10,200 ரூபாய் என்ற தொகை 12.5% தனி வட்டியில் 19,125 ரூபாயாக மாறும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேங்க்ல 10,200 ரூபாய் போட்டிருக்கீங்க. பேங்க் உங்களுக்கு 12.5% வட்டி போடுறாங்க. அதை பிராக்ஷன்ல சொன்னா 1/8 சொல்லலாம். இவ்வளவு வட்டி போடும்போது நீங்க எத்தனை வருஷம் கழிச்சோ போய் பேங்க்ல பாக்குறீங்க. எத்தனை வருஷம் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ பேங்க் உங்களுக்கு 19,125 ரூபாய் உங்க கையில தராங்க. பேங்க் உங்களுக்கு தந்த 19,125க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? நீங்க போட்ட அசல் தொகை 10,200 ரூபாயும் பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டியும் இருக்கு. அப்படித்தானே? அப்போ 10,200 ரூபாய் அசல் தொகை, 19,125 ரூபாய் உங்க கையில கிடைச்சிருக்குன்னா வட்டி எவ்வளவு உங்களுக்கு? அமௌண்ட் மைனஸ் அசல். ஓகேவா? சோ 19,125 மைனஸ் 10,200, 5 2 11ல 2 போச்சுன்னா 9. சோ 8,925 ரூபாய். அப்போ பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி மட்டும் எவ்வளவு? அது என்ன வட்டி? தனி வட்டி. எவ்வளவு? 8,925. இப்போ பேங்க்ல நீங்க எத்தனை வருஷம் இந்த அமௌண்ட்டை போட்டிருப்பீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR divided by 100. சில இடத்துல PTRன்னு போட்டிருப்பாங்க. டைம் பீரியடை நம்ம எப்படினாலும் டினோட் பண்ணிக்கலாம். இதுதான் தனி வட்டிக்கான ஃபார்முலா. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 8,925க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, 8,925 ஈக்குவல் டு P எவ்வளவு உங்களுக்கு? 10,200 பேங்க்ல போட்டிருக்கீங்க. 10,200 நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியுமா? தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12.5%. அதை நீங்க 12.5 டிவைடட் பை 100 போட்டு கேன்சல் பண்ணினாலும் கொண்டு வரலாம். இல்ல டைரக்டாவே 12.5 டிவைடட் பை 100 1/8னாலும் போட்டுக்கலாம். இப்படியேனாலும் போட்டுக்கோங்க.
ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சு. அதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் 12.5 டிவைடட் பை 100ஓட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் என்னது இந்த 1/8. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கட் பண்ணலாமா? இந்த 102 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 102 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன். அதாவது இந்த 10,200 நான் 102 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, சோ இன்ட்டு n இன்ட்டு 1/8 ஈக்குவல் டு 8,925. சோ என்ன பண்ணலாம், 2 நாள் 8, 25 நாள் 100ன்னு போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 4 2 51. ஏன்னா பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா கட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால இதை பிரிச்சு எழுதிக்கிட்டேன். 102 இன்ட்டு 100ன்னு போட்டேன்னா எனக்கு கட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ n ஈக்குவல் டு 8,925 டிவைடட் பை 51 இன்ட்டு 25 கிடைக்கும். ஓகே, சோ இப்பவும் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஆப்ஷன் வாங்க. இங்க 6 இயர்ஸ் இருக்கு, இங்க 5 இயர்ஸ் இருக்கு, இங்க 7 இயர்ஸ், இங்க 8 இயர்ஸ் இருக்கு. இதுல எந்தெந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணலாம்னு சொல்றேன். இது ரெண்டையும் கட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்ன வரணும், 5 இருக்கணும். அப்படிதானே? அப்ப இங்க யூனிட் டிஜிட் என்னது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 5 வரும் யூனிட் டிஜிட். ஓகேவா? சோ இப்போ 5 வரணும்னா 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 5 வரும்? 5 கூட 5 மல்டிப்ளை பண்ணா 5 வரும், 7 மல்டிப்ளை பண்ணா 5 வரும். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்க என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த இடத்துல 5க்கு பதிலா 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இதுதான் நம்ம ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ கிளியரா புரியுதா? இப்ப ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க 5 இயர்ஸ் இருக்கு, இங்க 7 இயர்ஸ் இருக்கு. சோ எத்தனை டைம் போகும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்போ வேற வழியே இல்ல. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க 51 இருக்கு, இங்க 25 இருக்கு, ஒரு அப்ராக்சிமேட்டா 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 இருக்குன்னா என்ன வரும், 1250, ஒரு 125 கிட்ட வரும். ஓகேவா? ஒரு 125 கிட்ட வரும். இங்க என்ன இருக்கு, 8 இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் போட்டாதான் இது வரும். அப்ப கண்டிப்பா 5 வராது. அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? இந்த 51 25 மல்டிப்ளை பண்ண அக்யூரேட்டா தான் கொண்டு வரணும் இல்ல. இதை ஒரு 50 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா மல்டிப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 1250 கிட்ட இருக்கு. மேல இருக்க நம்பர் ஒரு 8000 கிட்ட இருக்கு. அப்போ ஒரு 7 டைம்ஸ் போகதான் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 5 டைம்ஸ் போகாது, அவ்வளவு கம்மியா போகாது. அப்ப அதை வச்சே நம்ம இதை என்ன பண்ணிடலாம், 7 இயர்ஸ் நம்ம சொல்லிடலாம். இதுக்கான ஆன்சர் 7 இயர்ஸ். ஸோ 7 இயர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ எக்ஸாம்ல கால்குலேஷனே இல்லாம இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு, 4 ஆன்சர் கையில இருக்கு, அதுல ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4ல ஏதோ ஒண்ணுதான், ரெண்டு ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஆப்ஷனுக்கு கிட்டத்தட்ட பாருங்க இங்க என்ன இருக்கோ அது கிட்டத்துல மல்டிப்ளை பண்ற மாதிரி பாருங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்படி இல்லைன்னா எனக்கு நார்மல் மெத்தட் தான் மேம் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மல் மெத்தட்லயே நீங்க டிவைட் பண்ணுங்க. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் 7 இயர்ஸ். நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் 7 இயர்ஸ் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, the simplified value of root 3 plus 1, 10 plus 12, root 12 into root 12 minus 2, 5 minus root 3. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி எழுத போறோங்கிறத நல்லா கவனிங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் அப்படிங்கிறத. ஸோ ரூட் 3 பிளஸ் 1 இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு, உள்ள 10 பிளஸ் ரூட் 12 இருக்கு. ஓகே, ஸோ இந்த 10 பிளஸ் ரூட் 12 இருக்கா, அந்த 10 அப்படி எழுதிக்கிறேன். ரூட் 12 நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டானா வகுத்தல்ல போட்டீங்கன்னா 4 3 12, ஸோ 2 2 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், 2 ரூட் 3ன்னு எழுதலாமா? ஸோ ரூட் 12 நான் எப்படி எழுதலாம், 2 ரூட் 3ன்னு எழுதலாம். அடுத்து இருக்கிறது என்னது இருக்கு, ரூட் 12 இருக்கு. அந்த ரூட் 12 நான் எப்படி எழுதலாம், 2 ரூட் 3ன்னு எழுதலாம். அடுத்து மைனஸ் 2 இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு, 5 மைனஸ் ரூட் 3 இருக்கு. ஸோ அதையும் நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுல என்ன பண்ணலாம், இதுல ஓகே இங்க என்ன இருக்கு, 10 இருக்கு, இங்க 2 இருக்கு. ரெண்டுலயும் 2 காமனா இருக்கா, ஸோ 2 பொதுவா எடுத்துடலாம். ரூட் 3 பிளஸ் 1, இதுல இருந்து 2 பொதுவாடுங்க. 2 பொதுவா எடுத்தீங்கன்னா இன்ட்டு 2, இது என்னவா மாறும், 5 பிளஸ் இந்த 2 கேன்சல் ஆகிரும். ஸோ ரூட் 3 இருக்கும். அடுத்து வேற என்ன இருக்கு, இதுலயும் 2 பொதுவா இருக்கா, அந்த 2 பொதுவாடுங்க. எடுத்தா என்ன வரும், 2 இன்ட்டு ரூட் 3 மைனஸ் 1 இருக்கும். அடுத்து இங்க என்ன இருக்கும், 5 மைனஸ் ரூட் 3 இருக்கும். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு. 2 இன்ட்டு 2 எத்தனை, 4. ஓகே, சோ 4 அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, இங்க ரூட் 3 பிளஸ் 1 இருக்கு, இங்க ரூட் 3 மைனஸ் 1 இருக்கு. அதாவது a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் b நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப இதை எப்படி எழுதலாம், ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, சோ இந்த ஸ்டார் போட்டதை பாத்துட்டீங்களா? அடுத்து இதை பாருங்க. சோ இதை வேணா நான் டாட் வச்சு காட்டுறேன். இங்க 5 பிளஸ் ரூட் 3 இருக்கு, இங்க 5 மைனஸ் ரூட் 3 இருக்கு. அப்ப இதுவும் என்ன ஃபார்மெட்ல இருக்கு, a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. சோ நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதலாம். a யோட வேல்யூ என்னது 5, சோ 5 ஸ்கொயர் மைனஸ் b யோட வேல்யூ என்னது ரூட் 3, ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, சோ இதை எப்படி எழுதலாம், அடுத்து 4 இன்ட்டு ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் எத்தனை, 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 எத்தனை, 1 இன்ட்டு 5 ஸ்கொயர் எத்தனை,
25 மைனஸ் √3² எத்தனை 3. ஸோ 25 மைனஸ் 3 எத்தனை உங்களுக்கு 22ன்னு கிடைக்கும். சரி √3² எத்தனை 3 தானே. ஓகே, ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. 4 அப்படி எழுதிட்டேன். √3² 3. 3 மைனஸ் 1 எத்தனை 2. அடுத்த இதுல 5² 25. 25 மைனஸ் 3 எத்தனை உங்களுக்கு 22ன்னு கிடைக்கும். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சிருச்சா? அப்ப 4 × 2 × 22. 4 × 2 8. ஸோ 22 × 8 ஆன்சர் என்ன வரும் 176. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 176. ஓகே, ஸோ 176ங்கிறது ஆப்ஷன் டி. தெளிவா புரிஞ்சிருச்சா? நான் என்ன பண்ணிருக்கேங்கிறது புரியுதா? நீங்க யூஸ் பண்ண கான்செப்ட் என்னன்னா a² மைனஸ் b², அதாவது a + b × a மைனஸ் bனா a² மைனஸ் b². நான் எதுக்காக இங்க √3 ஃபார்மேட்ல மாத்தினேன்னா இங்கேயும் √12 இருக்கு, இங்கேயும் √12 இருக்கு. என்னால என்ன பண்ண முடியாதுன்னா இது ரெண்டுல இருந்து √12 காமனா எடுக்க முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இத வந்து இந்த √3 ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ஏன்னா இங்கேயும் √3 வந்திருக்கு, இங்கேயும் √3 வந்திருக்கு. சோ அந்த √3 ஃபார்மேட்ல எழுதணுங்கிறதுக்காக தான் நான் இதை என்ன பண்ணேன், டானா வகுத்தல்ல போட்டு √3 ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டேன். இந்த 12 √3 ஃபார்மேட்ல எழுதிட்டோம்னாலே அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிரும். அப்படிதானே? அத 12 மட்டும் √3 ஃபார்மேட்ல எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுலயும் 2 காமனா எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே a² மைனஸ் b², அதாவது a + b × a மைனஸ் b ஃபார்மேட்டுக்கு வந்து வந்துரும். ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. when a natural number n is divided by 5, the remainder is 4. What is the remainder when 2n is divided by 5? இயல் எண் n ஐ 5 ஆல் வகுத்தால் மீதி 4 ஆகும். 2n ஐ 5 ஆல் வகுத்தால் மீதி என்ன கிடைக்கும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, n ஒரு நம்பர் இருக்கு. அந்த n ஒரு நம்பரை நீங்க 5ஆல டிவைட் பண்றீங்க. 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி வந்து 4 கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. 5ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் போகும். சோ 4ன்னு வரும். ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும் 1ன்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இப்போ உள்ள இருக்க 5ங்க நம்பர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 5 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நீங்க எதால டிவைட் பண்ணீங்களோ அந்த நம்பர் இன்ட்டு ஈவு கோஷன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குமா? சோ 2 × 2 பிளஸ் ரிமைண்டர். ஓகேவா? சோ நான் எழுதி இருக்கிறது புரியுதா? உள்ள இருக்கக்கூடிய நம்பர் 5 வேணும்னா என்ன பண்ணலாம், 5 = 2 × 2 பிளஸ் 1ன்னு எழுதலாமா? அதாவது எதால டிவைட் பண்ணீங்களோ அந்த டிவைட் பண்ண நம்பர் இன்ட்டு ஈவு பிளஸ் மீதின்னு போட்டோம்னா நமக்கு உள்ள இருக்க நம்பர் கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரி தான் n ஒரு நம்பர் இருக்கு, அதை 5ஆல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஈவு கிடைக்கி, அதை qன்னு வச்சுக்கோங்க கோஷன்ட்ட. அப்போ மீதி வந்து என்ன கிடைக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி வந்து 4 கிடைக்கி. ஓகேவா? இப்போ இந்த உள்ள இருக்க n எப்படி எழுதலாம், n = 5q + 4ன்னு எழுதலாமா? n = 5q + 4ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. what is the remainder when 2n is divided by 5? இப்போ n 5ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கி. அப்ப 2n 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப இங்க n ஓட வேல்யூ n = 5q + 4ன்னு இருக்கு. எனக்கு 2n ஓட வேல்யூ வேணும். அப்ப நாம என்ன பண்ணலாம், இத 2ஆல மல்டிப்ளை பண்ணி விட்டுறலாமா? ஃபுல்லா இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2n = 10q + 8ன்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2n நான் 5ஆல டிவைட் பண்ணணும். 2n நான் 5ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 10q + 8 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 2n = 10q பிளஸ் இது எப்படி எழுதலாம், 8 வந்து 5 + 3ன்னு எழுதலாம். 5 + 3ன்னு எழுதலாம். இல்லனா நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த 2n தானே 5ஆல டிவைட் பண்ணணும். அப்ப இந்த 2n 5ஆல டிவைட் பண்ண போறீங்க அப்படின்னா 2n / 5. ஓகேவா? சோ 2n ஓட வேல்யூ என்னது 10q + 8. சோ 10q + 8 இத ஃபுல்லா 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இத எப்படி எழுதலாம் பிரிச்சு, 10q / 5 + 8/5ன்னு எழுதலாம். 10q / 5 உங்களுக்கு என்னவாகிரும், ஹோலா டிவைட் ஆகிரும். சோ இங்க வந்து மீதி இருக்காது. இந்த 8/5 டிவைட் பண்ணா மீதி என்ன வரும் உங்களுக்கு 3 வரும். அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 3 தான் இதோட ஆன்சர். புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இத ஒரு 2 ஸ்டெப் எழுதியும் நீங்க சால்வ் பண்ணலாம். அந்த 2 ஸ்டெப் எழுதாம என்ன பண்ணலாம்னா 2n = 10q + 8க்கு ஈக்குவலா இருக்கும். 2n 5ஆல டிவைட் பண்ணணும். 2n ஓட வேல்யூ என்னன்னா 10q + 8. சோ இந்த 10q + 8 இத ஃபுல்லா நான் 5ஆல டிவைட் பண்ணணும். இத ஃபுல்லா நான் 5ஆல டிவைட் பண்ணனும்னா இத தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. 10q ஃபர்ஸ்ட் 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. 10q 5ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வருமா? ரிமைண்டர் வராது. அப்படிதான் ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஆகிரும். மீதி வராது.
இப்போ என்ன இருக்கு மீதி பிளஸ் 8/5 இருக்கு. ஸோ இந்த 8 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் போகும்? 8 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு 5 5 ஒரு டைம் போகும். மீதி என்ன வரும்? 3 வரும். அப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் எழுதி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை பார்த்த உடனேவே நீங்க என்ன சொல்லிடலாம்னா மீதி வந்து 3ன்னு சொல்லிடலாம். ஏன்னா 2n வேல்யூ 10³ + 8. 10 வந்து 5ஆல ஹோலா டிவைட் ஆகிரும். 8 மட்டும் தான் என்ன பண்ணும்? ஹோலா டிவைட் ஆகாது. ரிமைண்டர் 3 கொடுக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். புரியுதா? நான் சொன்ன கான்செப்ட் புரியுதா? ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து சில புக்ல என்ன ஸ்டெப் கொடுத்துருப்பாங்கன்னா இங்க 2n = 10³ + 8 இருக்கா? சோ புரியறதுக்காண்டி அவங்க என்ன ஸ்டெப் எழுதியிருப்பாங்கன்னா 2n = 10³ அப்படி எழுதிட்டு 8 எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 + 3 பிரிச்சு எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ ஆர்எஸ் அகர்வால் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம எந்த பொதுவா எடுக்கலாம்? 5 பொதுவா எடுக்கலாம். 5 பொதுவா எடுத்தா 2³ + 1 + 3 இருக்கும். இப்ப இதை ஃபுல்லா 5ஆல டிவைட் பண்றீங்க. இதை ஃபுல்லா தானே 5ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா 2n வேல்யூவை தானே 5ஆல டிவைட் பண்றோம். அப்ப 5ஆல டிவைட் பண்ணும்போது இது 5ஓட மல்டிபிளா இருக்கு. அப்ப இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னவாகிரும்? ஹோலா டிவைட் ஆகிரும். அப்போ இது ஃபுல்லா ஹோலா டிவைட் ஆயிருச்சுன்னா மீதி இருக்கிறது என்னது? 3 தான். 3/5 தான். அப்ப இதுலதான் என்ன வரும்? ரிமைண்டர் 3 கிடைக்கும். அந்த மீதி வந்து 3ன்னு சொல்லிடலாம். இப்படி ஆர்எஸ் அகர்வால் புக்ல கொடுத்திருப்பாங்க. இல்ல இந்த ஸ்டெப்பை எழுதின உடனே நீங்களே குயிக்கா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The ratio of the present ages of Ajay and Rajveer is 7:4. After 3 years, the ratio of their ages will be 5:3. Find the present age of Ajay. அஜய் மற்றும் ராஜ்வீரோட தற்போதைய வயது விகிதம் பாத்தீங்கன்னா 7:4. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட வயது விகிதம் 5:3 அப்படின்னா அஜயோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அஜய் ராஜ்வீர்னு 2 பேர் இருக்காங்க. அஜயோட வயசு 7 டைம்ஸ். சோ 7x. இவனோடது 4 பங்கு இருக்கு. சோ 4x இருக்கு. அப்போ 7x/4x இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் 2 பேருக்குமே 3 வயசு கூடும். சோ 3 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வயது விகிதம் என்னவாகுது? 5/3 ஆகுது. அவ்வளவுதான். சோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 7x + 3 = 5 × 4x + 3 கிடைக்கும். So multiply பண்ண என்ன கிடைக்கும்? 21x + 9 = 20x + 15 இருக்கும். So x ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போங்க. So 21x - 20x என்ன வரும்? x. So 15ல 9 போச்சு அப்படின்னா என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்னது? உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப அஜயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அஜயோட தற்போதைய வயது எத்தனை பார்ட் இருக்கு? 7 பார்ட். அதாவது 7x இருக்கு. எக்ஸோட வேல்யூ 6. அப்ப 7 × 6 உங்களுக்கு என்ன வரும்? 42 இயர்ஸ் வரும். அப்ப அஜயோட தற்போதைய வயது என்ன? 42. சோ 42 இயர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் டி. சப்போஸ் ராஜ்வீரோட வயசு கேட்டிருந்தாங்கன்னா 4x. அப்போ 4 × 6 24 இருக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? சப்போஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் அஜயோட ஏஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? சோ பிரசன்ட்ல அஜயோட அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அஜயோட வயசு என்னவா இருந்திருக்கும்? பிரசன்ட்ல 42னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 45 அப்படிதானே? சோ ரன்வீரோட வயசு என்ன இருந்திருக்கும்? ராஜ்வீரோடது 24 + 3 27 இருந்திருக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 5ல இருந்து ஆல்-இன்-ஒன் கோர்ஸுக்கு நம்ம லைவ் கிளாஸஸ் வேற கொண்டு போக போறோம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஸோ என்னோட வீட்டுல உட்காந்தா மேம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், ஸோ எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நடக்கும். ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல எனக்கு மேக்ஸ் கோர்ஸ் மட்டும் போதும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல எஸ்எஸ்சிக்கு தனியா டெஸ்ட் பேட்ச் வேணும், ரயில்வேயோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல்-இன்-ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம்.
நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே, உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் உங்களால கண்டிப்பா எல்லா எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்களா, எஸ்எஸ்சி கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்எல் எல்லா எக்ஸாமுமே இதுலயே கவர் ஆகும். ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுலயே கவர் ஆகிரும். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3. இப்போ டெக்னீஷியன் கிரேடு 1ஓட சிலபஸ் ரீசெண்டா தான் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ கிரேடு 1ஓட சிலபஸ் இப்போ என்ன பேட்டர்ன்ல இருக்கோ அது எல்லாமே அப்டேட் பண்ணி நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வச்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் இதுல இருக்க கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நான் பாஸ் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து வெறும் 1799 தான். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், எதுக்காகனா ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த அமௌண்ட்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, டெய்லி வரக்கூடிய கிளாஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.